Hi and welcome to Easy Spoken English Kanji. நம்ம லெசன்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லெசன்லையும் நாம 5 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லாங் சென்டென்சஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக உங்களோட சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்ஸ் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அதிலிருந்து நீங்கள் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ என்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் என்னால நீங்க கேட்கறத செய்ய முடியாது. ஓகே, ஸோ இதுல எது மெயின் கிளாஸ்ன்னு நினைக்கிறீங்க? இதுல இருக்கிற ஆக்ஷனை பாருங்க, அதாவது வேர்பை பாருங்க. உண்மையை சொல்றதுன்ற ஒரு வேர்ப் இருக்கு, கேட்கறதுன்னு ஒரு வேர்ப் இருக்கு, செய்ய முடியாதுன்னு ஒரு வேர்ப் இருக்கு. சொல்ற வரைக்கும் இது கம்ப்ளீட் ஆகல. அதே மாதிரி கேட்கிறதை, நீங்கள் கேட்பதை, அதுவும் கம்ப்ளீட் ஆகல. செய்ய முடியாதுன்றது கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகேயா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் மெயின் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ நீங்கள் கேட்குறத செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்றது தான் மெயின் கிளாஸ். ஐ கேனாட் டூ. எதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம்? நீங்கள் கேட்குறத. ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் கேட்பதை அப்படின்றது இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் விச் இஸ் அ நவுன் கிளாஸ். கரெக்ட்? ஐ காண்ட் டூ வாட் யூ ஆர் ஆஸ்கிங். நீங்கள் கேட்குறத. I can't do what you're asking. எப்போ என்னால் செய்ய முடியாதுன்னா நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்கிற வரைக்கும். நீங்கள் உண்மையை சொல்கிற வரைக்கும் என்னால் செய்ய முடியாது. இது do, அந்த மெயின் வேர்புடைய adverb. ஸோ இது adverbial clause. ஜஸ்ட் ஒரு adverb-ஆக யூஸ் பண்ணாமல் clause-ஆக வந்திருக்கிறதுனால இது adverbial clause. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? SVOA. ஓ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு clause இருக்குது, நவுன் clause இருக்குது. ஏ இருக்க வேண்டிய இடத்துலையும் ஒரு clause இருக்குது, adverbial clause. ஓகே, I can't do what you're asking until you tell me the truth. நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும், ஒரு ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும்னு சொல்றதுக்கு நம்ம until யூஸ் பண்ணலாம். Alright? I can't do what you're asking until you tell me the truth. Okay? இதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு எல்லா சென்டென்சஸும் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவங்க பெண்டிங் டாஸ்க்ஸை முடிக்கிற வரைக்கும் நீங்க கொடுக்குற எந்த டாஸ்க்ஸையும் செய்ய மாட்டாங்க. இதுல பாருங்க, அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்றது மெயின் கிளாஸா இருக்கு. She won't do. ஓகே, சப்ஜெக்ட் verb. என்ன செய்ய மாட்டாங்க? எந்த டாஸ்க்ஸையும். எனி டாஸ்க்ஸ். ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல ஒரு கிளாஸ் இருந்தது. இங்கே ஒரு நவுன் இருக்கு, எனி டாஸ்க்ஸ்ன்ற நவுன். அப்புறம் அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம், நீங்க கொடுக்குற எந்த டாஸ்க்ஸையும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல நவுனே இல்லாம அப்படியே கிளாஸ் இருந்துச்சு. அந்த கிளாஸ் தான் நவுனை ஆக்ட் பண்ணுச்சு, அது நவுன் கிளாஸ். இங்க ஒரு நவுன் வந்திருக்கு, எனி டாஸ்க்ஸ்ன்ற நவுன் வந்திருக்கு. நவுனை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு கிளாஸ் வருது, நீங்க கொடுக்குற. யூ அசைன் ஆர் யூ கிவ். ஓகே, டாஸ்க்ஸ் யூ அசைன். ஸோ இந்த யூ அசைன்ன்றது adjective clause. நவுனை டிஸ்கிரைப் பண்ற கிளாஸ்க்கு பேரு adjective clause. ஓகே, இந்த யூக்கு முன்னாடி தட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணாலும் சரிதான், இல்லைனாலும் ஓகே தான். She won't do any tasks you assign. எப்போ செய்ய மாட்டாங்க அவங்க? டூன்ற மெயின் அந்த ஆக்ஷன், மெயின் வேர்ப் எப்போ நடக்காது? பெண்டிங் டாஸ்க்ஸை முடிக்கிற வரைக்கும். until she finishes her pending tasks. Do any tasks you assign until she finishes her pending ones or pending tasks. ஓகே, இதோடைய சென்டென்ஸ் பேட்டர்னும் சேம் தாங்க. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அட்ஜெக்ட் தான் இருக்கு. ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு adjective clause, ஒரு நவுன் வந்து ஒரு clause டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு. adjunct adverbial இருக்க வேண்டிய இடத்துல ஒரு adverbial clause வந்திருக்கு. ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவருக்கு இந்த வேலை எப்படி கிடைச்சதுன்னு அவர்கிட்ட நாங்களா கேட்குற வரைக்கும் அவரு சொன்னதே இல்லை. ஸோ அவரு சொன்னதே இல்லை. he never shared or said கூட எழுதிக்கலாம். ஓகே, say past tense said கூட எழுதிக்கலாம். he never shared. என்ன ஷேர் பண்ணதில்லை அவரு? என்னன்ற கேள்விக்கு ஆன்சரா வருது ஆப்ஜெக்ட் இல்லையா? இங்க என்னவா வந்திருக்காது? அவருக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சதுன்னு இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல எழுத போறோம். ஸோ இங்க என்ன கிளாஸ் யூஸ் பண்றோங்க? நவுன் கிளாஸ். எஸ், he never shared how he got the job. how he got the job. ஓகே, எப்போ வரைக்கும் அவர் ஷேர் பண்ணதில்லை? இல்லை, அவர் எப்போ ஷேர் பண்ணதில்லை? நாங்களா கேட்குற வரைக்கும். until we actually asked him about it. நாங்களா அவர்கிட்ட அதை பத்தி கேட்குற வரைக்கும் அவருக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சதுன்னு அவர் சொன்னதே இல்லை, ஷேர் பண்ணதே இல்லைன்னு சொல்றோம். ஓகே, he never shared how he got the job until we actually asked him about it. Alright, let's move on to the fourth one. வேற ஏதோ நடக்கிறதுக்குள்ள இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன்.
ஸோ நான் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன். ஐம் கோயிங் டு டெல் மாம். என்ன சொல்ல போகிறேன்? என்ன நடந்தது என்று சொல்ல போகிறேன். கரெக்டாக? ஸோ என்ன சொல்ல போகிறேன், அந்த என்னன்ற கேள்விக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட்டுங்க. அங்கே நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம்னா என்ன நடந்தது என்று. இங்கிலீஷில் வாட் ஹேப்பன்னு எழுதலாம். ஐம் கோயிங் டு டெல் மாம் வாட் ஹேப்பன்ட். எப்போ நான் சொல்ல போகிறேன்? வேற எதுவும் நடக்கிறதுக்குள்ள. ஸோ வேற எதுவும் நடக்கிற வரைக்கும்னு சொல்லலை. அன்டில் யூஸ் பண்ண முடியாது. வேற எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி, நடக்கிறதுக்குள்ள, ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு ஆக்ஷன் நடப்பதற்குள் அப்படின்னா பிஃபோர் யூஸ் பண்ணும். பிஃபோர் எனிதிங் எல்ஸ் ஹேப்பன்ஸ். வேற எதுவும் நடப்பதற்குள். ஓகே, ஐம் கோயிங் டு டெல் மாம் வாட் ஹேப்பன்ட் பிஃபோர் எனிதிங் எல்ஸ் ஹேப்பன்ஸ். வேற ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நானே போய் சொல்லிடுறேன். இதுவும் அதே சென்டென்ஸ் பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆல்ரைட், அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே இஸ், நீ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை பத்தி கவனமா யோசிக்கணும். ஸோ நீ கவனமா யோசிக்கணும். யூ மஸ்ட் திங்க் கேர்ஃபுல்லி. எதை பத்தி கவனமா யோசிக்கணும்னு சொல்லியிருக்கோங்க? அவர் சொன்னதை பத்தி. அபவுட் வாட் ஹீ செட். யூ மஸ்ட் திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் வாட் ஹீ செட். எப்போ யோசிக்கணும் நீ? ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள, இல்லை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி. பிஃபோர் யூ மேக் அ டெசிஷன். ஓகே, யூ மஸ்ட் think carefully about what he said before you make a decision. All right? So that is all to do with today's lesson. So இதே பேட்டர்ன்ல இருக்கிற ஒரே ஒரு டிவி ஷோ கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலாம். No, they won't even know what happened until they check their bank account. No, they won't even know what happened until they check their bank account. ஸோ இதில் என்ன சொன்னாங்க? they won't even know what happened until they check their bank account. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுற வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. கவலைப்படாத, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். ஸோ அவங்களுக்கு தெரியாது. they won't even know. என்ன தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம்? என்ன நடந்தது என்று. they won't even know what happened. எப்போ தெரியாது அவங்களுக்கு? until they check their bank account. ஸோ நம்ம பார்த்தா அதே பேட்டர்னில் தான் இருக்குது. இதே பேட்டர்னில் நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.